ஆஃப் பண்ணிடுவான். ஏன்டா நல்லா அரையணும்டா. அப்போ பக்கத்தில் வை கண்ணத்தை அரையும் நல்லா. போகி செவுல்ல கொடுத்துருவேன். நல்லா அரைஞ்சாதான் தோசை வரும். காட்டு நான் அரைகிறேன். இங்கே காட்டு கண்ணத்தை. மாவு அரையணுண்டா இவன் வேறு. ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சு கொடுக்க போகிறேன் வினோக்கு. ரொம்ப நாளாக வந்துட்டு வினோ கேட்டுகிட்டே இருந்தான், இதை செஞ்சு கொடுடி, எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்கு, எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ இன்றைக்கி அது நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். என்ன? ஆமாம், அத்தைகிட்ட கேட்டு தான் செய்ய போகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன். நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ எப்படி செய்கிறேங்கிறத இந்த விலாகில் அப்படியே ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புதினா தாங்க. புதினாவை பார்த்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கொஞ்சம் புதினா வந்துட்டு அன்றைக்கி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு மீதம் உள்ளதெல்லாம் கட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்துட்டு நம்ம மேலே கட் பண்ணிட்டோமா, கீழே உள்ளதெல்லாம் வந்துட்டு அப்படியே துளுத்து நமக்கு திரும்பவும் இதே மாதிரி வந்துடும். அந்த செடி பாருங்கள், நாங்கள் கீழே கட் பண்ணி விட்டது தான் மேலே எப்படி இருக்குது பாருங்கள். கமெண்டில் கேட்டிங்க, அக்கா இவ்வளோ எப்படிக்கா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. புதினா வாங்கிட்டு வந்தோமா, அதோட வேர் இருந்துச்சா, அதை தான் வந்துட்டு நாங்கள் முளைக்க வச்சோம். வேறுனா வேறு கிடையாது, அதோட இது என்ன சொல்லுவாங்க, காம்பு. இந்த காம்பை அப்படி கிள்ளி ஆமாம் நட்டு வச்சோம். அப்படியே ஒரு 10 தான் வச்சுருப்போம். அப்படியே பேக் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இது வந்து பேக்கில் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, மண்ணில் கூட வச்சாலும் நல்லாவே துளுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு எனக்கு கமெண்டில் சொன்னாங்க, அது மாதிரி நானும் ஃபாலோ பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. இவ்வளோதான் தேவைப்படும் நமக்கு. ஆமாம், இன்னைக்கு துவையல் அரைக்க போகிறேன். நம்ம மரவள்ளி கிழங்கு தோசை சுடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு புழுங்கல் அரிசி 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி அங்காடி அரிசி வாங்கி வச்சுருந்தாங்களா, அதை வந்து அத்தை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு 1.5 டம்ளர் போட போகிறேன். ஏண்டா செஞ்சது இல்லாத மாதிரி சொல்றியா? அன்னைக்கு புதினா சட்னி உனக்கு பிடிக்கல. அடையா? அடை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேங்க. அடைக்கு இது இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம அம்மா சொல்லி சந்திச்சு நீ வந்து பண்ணுற. ஆமாம், அத்தை வந்துட்டு சொன்னாங்க. அது முன்னாடி ஏதோ இன்றைக்கே செஞ்சுருக்காங்களாமா, அது மாதிரி. அதை வந்து எங்கள் அம்மா அன்றைக்கி டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு அதேமாதிரி செஞ்சு கொடு பல நாளாக கேட்டுட்ருக்கான். சரி, நம்ம வீட்டில் இந்த மரவள்ளி கிழங்கு இருந்துச்சா, சரி பண்ணிடுவோன்ட்டு தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அதை அரிசிலாம் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். புதினா வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம துவையில் அரைச்சி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம். புதினா துவையலுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயம், பட்டை மிளகாய், பூண்டு, உளுந்து, தேங்காய், புளி, அதுக்கப்புறம் புதினா வந்துட்டு அலசிட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கத்தியும் வச்சுருக்கேன், அதையும் போட போறியா சமைக்க? இல்லை, பூண்டு கட் பண்ணனா அதை அப்படியே பக்கத்துலேயே வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எண்ணெயில் விட்டு வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துப்போம். இந்த கொடுமையில் என்ன தெரியுமா, இன்னும் கரண்ட்டு வரல. கரண்ட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. சரி வதக்கி வச்சுப்போம், கரண்ட்டு வந்தால் அரைச்சி கொண்டு வெயிட்டிங்கில் இருக்கும். எப்படி பாருங்கள், கரண்ட்டு வருமாங்கிறதே தெரியல. ஆனால் நாங்கள் இதெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கரண்ட்டு வந்தோடனே அரைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம் என்னுடைய அதிர்ஷ்டம் கரண்ட்டு வருதாளுங்கிறத. ரொம்ப போட்டு காந்த வச்சிடக்கூடாது, லைட்டாக செவந்து தான் வரணும். அடுத்தது கொஞ்சமாக புளி, அப்புறம் பூண்டு, அப்புறம் பட்டை மிளகாய். கரண்ட் வந்துருச்சு. நல்ல நேரம் கரண்ட் வந்துருச்சு. அப்போ உனக்கு லக்கு இருந்திருக்கு. அதிர்ஷ்டசாலிடா. ரொம்ப சிறிய வளர்க்கலாம், 4 மணியாக வந்தாலும் தேங்காய் லைட்டாக வதக்கி இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். சூடாக அரைச்சி அவ்வளோதான். புதினா துவையல் இது வந்துட்டு தாளிச்சா சட்னி ஆகிடும், அதனால் நம்ம தாளிக்கக்கூடாது. நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன், இது கூடவே வந்துட்டு அரைக்கும் போது உப்பு போட்டுக்கிட்டேன்.
அப்புறம் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் உப்பு போட்டு அரைக்காம சாப்பிடுங்க. இல்லை நம்ம காமிக்கல. அக்கா நீங்கள் உப்பு போடலக்கா அப்படின்னுவாங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு சூப்பராக இருக்குது. நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிடும்போது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு பட்டை மிளகாய் சேர்த்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த பட்டை மிளகாய் காரம் இல்லை. ம் ஆ ம் வந்துருமா பாப்போம்மா. எந்த அம்மா தான் ட்ரைனர். கிழங்கு வத்தலை போட்டுடலாமா? நான் வறுக்கலாம் பொறிக்கலான்னா அவன் வத்தல் போடலாமான்னு கேட்குறான். ஒரு கல்லுலேயே அரைச்சிடலாமான்னு கேட்டேன். நம்ம வந்துட்டு இந்த கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கிரைண்டரில் அரைப்படாது, அதனால மிக்சியில் அத்தை வந்து திருவி போட சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டால் தான் கிரைண்டரில் அரைப்படும். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சியில் தான் அரைச்சிட்டு வரணும். நைஸாக வரணுங்கிறதுக்காக மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா கிழங்கு தங்கம் அது கூடவே தேங்காவும் போட்டு அரைச்சாச்சு. நான் என்ன நினச்சேன், மாவு கரைச்சதுக்கப்புறம் தேங்காய் அதில் போட்டு ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அத்தை இதிலே போட்டு அரைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதிலே போட்டு அரைச்சிட்டாங்க. ஏன்டா நல்லா அரையணும்டா. பக்கத்தில் கண்ணத்தை அரையும் நல்லா. மோகி செவுல்ல கொடுத்துருவேன். நல்லா அரைஞ்சாதான் தோசை வரும். நான் அரைகிறேன். இங்கே காட்டு கண்ணத்தை. மாவு அரையணுண்டா இவன் வேற. மாவு அரையணுமா? மாவு எடுத்து உன் பூச்சிலே போய் போட்டுருவான். அரையணும்னு சொல்லிட்டு மாவு அரையணும் மாவு அரையணுங்கிறீங்க. இன்னும் எவ்வளோ நேரம் அரையணும்? எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம் அரையணும்? அரை மணி நேரம் நைஸாக அரைக்கணுன்ட்டாங்க. நல்லா மட்டும் இல்லை, வாழ்க்கையில இந்த அடையை நான் இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். அன்னைக்கு நீ சாப்பிட்டபோது நல்லா இருக்கு, நல்லா பல வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதுனால நல்லா இருக்குன்னு சொல்றியோ? இது என்ன தோசை? என்னது பேர்? என்னது? அடை. அடை அடை. அது சைஸ் என்ன இப்படி இருக்கு? அடைலாம் அந்த சைஸுக்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும். இவ்வளோ பெரிய அடை ஊற்றி தட்டுமா? தோசைக்கல் பெருசா? ஆமாம், இவ்வளோ பெருசு இருந்தால் தான் நல்லா இருக்கும். இனிப்புலாம் வச்சுக்கேன் கொஞ்சமாக சின்னதாக சாப்பிடணும். இண்டா பெருசுக்கு சாப்பிடக்கூடாது. என்ன சின்னதாக சாப்பிடணும்? இண்டா பெருசு சாப்பிடக்கூடாது. அண்டா பெருசுக்கு சாப்பிடக்கூடாது. பாருங்க, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி அடையை நான் பார்த்ததே இல்லை. வா ஆஹா, பச்சை பிளேட்டில் வைக்கும்போது வேற மாதிரி இருக்கு. அதை சாப்பிட்டு பார்த்தா தான் வேற மாதிரி இருக்கான்னு தெரியும். இங்க வா, நீ வா, நீ வா, நீ வா. எங்க போற? ஓடுற? அதான் பார்த்தேன். சாப்பிட்டு பாருங்க. பட் எனக்கு வந்து ஜீனியில் எது செஞ்சாலும் பிடிக்காது. ஜீனியில் அது என்னன்னா கேசரியை தவிர வேறு எது செஞ்சாலும் பிடிக்காது. நல்லா இருக்கு. அதான் சொன்னேன், நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஜீனி போதுமா? சுகர் அதான் அதிகமாகுது. அதே போகிறாங்க. ஜீனி சுகர் எல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும். அவங்க கம்மியாகிடுச்சு, இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க அத்தை. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சக்கரை அடை வைப்போம். என்ன சக்கரை அடை, ஜீனி அடை, என்ன பேர் இது? புதுசு புதுசாக வைக்கிறீங்க. சக்கரை போட்டால் சக்கரை அடை, ஜீனி போட்டால் ஜீனி. எனக்கு சக்கரை அடை தான் பிடிச்சிருக்கு. அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. நல்லா இருக்கா? நெய் போடலையா? நெய் போடல. நெய் போட்டுனா தேவட்டும் கொஞ்சம். அதான் நல்லா இருக்கு. எண்ணெய் ஊற்றிச்சேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் பாரு. இது நெய் போட்டிருக்கு, எனக்கு பிடிக்கல. அவன் கைக்கே வராது. பாருங்க எப்படி இருக்குன்னு.
அது கிழங்கு போட்டதுனால இப்படி வருது. நெய் போட்டதுனால வந்து திகட்டுது. அந்த அடை நல்லா தான் இருக்கு. சரி. ஆனா இது பேய் கலர்ல இருக்குமா? பேயா? பேய். ஓகேங்க, இந்த சண்டே ஸ்பெஷலுக்கு வினோ கேட்டதை போட்டு கொடுத்துட்டேன். நானும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. மாவு கிழங்குல ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் அதில் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இது வந்து சிப்ஸு போடுற கிழங்கு. ஓகேங்க, இந்த விலாக் அவ்வளோதான். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.